கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல விவாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். ரஜினி கமலுக்கும் முரசொலி பவள விழாவிற்கும் என்ன சம்பந்தம்? நடிகர்களின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறதா திமுக? திமுகவின் ஊதுகுழலாக கமல் செயல்படுகிறார் என்ற ஜெயக்குமாரின் கூற்று உண்மைதானா? ரஜினி கமலின் எதிர்பார்ப்பை சமாளிக்குமா எடப்பாடி பழனிசாமியின் அரசு? நடிகர்களின் அரசியல் பேச்சுகள் உண்மையான பிரச்சனையை திசை திருப்புகிறதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. முரசொலியினுடைய பவள விழாவிற்கும் நடிகர்கள் திரு ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற பொருளில் தான் நம்ம பாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவில் இருந்து திரு ஜெயராஜ் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் வணக்கம். பாமகவில் இருந்து திரு கணேஷ் அவர்கள், மூவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு அதிமுக அம்மா அணியிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் இணைய இருக்கிறார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களையும் இந்த வாதத்தில் இணைத்து பயணிக்கலாம். திரு ஜெயராஜ், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை, ஆனால் பத்திரிகைகளில் ஊடகங்களில் இந்த செய்தி வர தொடங்கிவிட்டன. அதுவும் ரொம்ப குறிப்பாக சிறப்பு விருந்தினராக கமலுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்வையாளராக ரஜினிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஜினி கமலுக்கும் முரசொலிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியே விந்தையாக இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று எந்த விதிமுறையும் கிடையாது. ஒன்று முதலில். ரெண்டாவது திரு கமலஹாசன் அவர்கள் தொடர்ச்சியாக திராவிட இயக்க கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு நடிகர். எங்களை எதிர்த்தும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும். அதையும் நான் இந்த இடத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதைவிட தொடர்ச்சியாக ஒவ்வொரு முரசொலியிலே தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் மலர்களிலே கட்டுரை எழுதக்கூடியவர் நடிகர் கமலஹாசன். அதே போல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 10 புத்தகங்களில் நான் பார்த்து மட்டும் இருக்கிறேன். அதற்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். அப்படி வாழ்த்துறை வழங்குகிறவர் எல்லாரையும் நீங்கள் கூப்பிடுவீர்களா என்று கேட்பீர்கள். கேட்காத கேள்விக்கும் நீங்கள் அடுத்த அந்த புள்ளிக்கு தான் வருவீர்கள். அப்படி அல்ல, ஒரு ஆளுமைகள் இரண்டு பேருமே கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள். அதே போன்று ஒரு திரைப்பட விழாவிலே நடிகர் அஜித்குமார் அவர்கள் முதலமைச்சர் கலைஞரை வைத்துக்கொண்டு விழாவிற்கு என்னை வர சொல்லி அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று பேசியதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். விமர்சனங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக் கொள்கிறது. இரண்டாவது, எங்களை ஆதரித்து பேசினால் உடனே அவர்களை பாராட்ட வேண்டும் என்றோ, எங்களை இழந்து பேசினால் அவர்களுக்கு எதிராக இன்றைய அதிமுக அமைச்சர்கள் செய்வதைப் போல செய்ய வேண்டிய அவசியமோ திமுகவிற்கு கிடையாது. நடிகர் செந்தில் என்கின்ற ஒரு நகைச்சுவை நடிகர் கலைஞரை ஒண்டிக்கொண்டி வரியா என்று ஒருமையிலே ஒரு பத்திரிகையிலே பேட்டி கொடுத்தார், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது. ஆனால் அடுத்து 24 மணி நேரத்தில் அதே நடிகர் செந்திலை அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இணைத்துக் கொண்டார். நாங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? அப்படிப்பட்ட செந்திலுக்கு எதிர்ப்பாக எந்த போராட்டமும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தவில்லை. அவருக்கு எதிர்ப்பாக இப்படியான நடவடிக்கைகளை அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் யாரும் செய்யவில்லை. SSRல இருந்து சிவாஜி கணேசன், நடிப்பிசை புலவர்கள், பல்வேறுபட்ட நடிகர் திலகம் உட்பட, இந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் உட்பட அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள். திரை இசையோடு நடிகர்களும் திமுகவையும் பிரிக்க முடியாது ஒரு பொழுதும். ரஜினி கமலை பிரிக்க முடியாது. ரஜினி கமல் என்பது சார், இரண்டு ஆளுமைகளை வைத்து நீங்கள் பேசாதீங்க. இல்ல, நான் அப்படிதான் பேசல. நீங்க பேசுங்க, அது உங்களுடைய விருப்பம். அதற்கு காரணமும் இருக்கு. நான் ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு, திரு கருணாநிதி அவர்களின் ஓய்வுக்கு பிறகு ரஜினியினுடைய அரசியல் பார்வை சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றார். பாட்ஷா திரைப்படத்தை ரஜினி அந்த வெளியீட்டு விழாவில் பேசி, அதற்கு பிறகு அவர் என்ன, அதற்கு பிறகு ஓட்டு போடக்கூடாது என்று பேசினார். இல்ல திரு ஜெயராஜ், அதற்கு பிறகு அவருடைய மௌனம், கனத்த மௌனம். இல்ல 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 டைம்ன்றது ரொம்ப முக்கியம். அரசியல்ல நேரம் ரொம்ப முக்கியமானது. நான் இன்னும் வருகிறேன். நம்முடைய 4வது கேள்வியே, ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு கமல் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிறார்ன்ற ஒரு சார்ஜ் வைக்கிறப்பதான் முரசொலி விழாவில் சிறப்பு விருந்தினர் அழைப்பு அவருக்கு கொடுக்குறீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம், நல்ல கேள்வி. நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது 1 மாதத்திற்கு முன்னால். சரிங்களா? அவர் நிகழ்ச்சிக்கு ஒருவேளை வருவதாக ஒத்துக்கொண்டு இருந்தால் 1 மாதத்துக்கு 40 நாட்களுக்கு முன்னால். அப்ப இந்த சீக்வன்ஸ் நடக்கிறது இப்போதான் 20 நாளாக தான் நடக்குது. கலைஞருக்கு பிறந்த நாளுக்கு அவர் தனியா வீடியோ போடுறாரு கமலஹாசன்.
94வது பிறந்த நாளுக்கு. ஆக சார் நீங்கள் நம்ம எதையாவது கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் பேசக்கூடாது. உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்கு திமுகவிற்கு ஊதுகுழலாக இருக்க வேண்டிய அவசியம் கமலஹாசனுக்கும் இல்லை, கமலஹாசனை ஊதுகுழலாக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கும் எந்த அவசியமும் இல்லாமல் தான் ஒரு ஜனநாயக முறை இருக்கட்டுமே. அவர் கருத்து அவர் சொல்றாரு, ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற மக்களினுடைய உணர்வை நடிகர்கள் வெளிப்படுத்துறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு இதுல அரசியல் கணக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே இருந்தாலும் என்ன தவறு நான் கேட்கிறேன். திரு கணேஷ், இந்த நிமிடம் வரைக்கும் கிடையாது. நடிகர்களினுடைய அரசியல் பிரவேசம், அரசியல் தொடர்பு குறித்தெல்லாம் பாமகவுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அது அவங்க உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் பாமக இதை எப்படி பார்க்கிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் பரந்த மனப்பான்மையோட அழைப்பு விடுத்திருக்கிறோன்றார். இதுல அரசியல் கணக்கே இல்லைன்னு சொல்லல. அழைப்பு விடுத்தது திமுகவிற்கான தேவை, நடிகர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டியது இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். எங்களுடைய பார்வை தெளிவான பார்வை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை எங்களுடைய அரசியல் நிலைப்பாடும் சரி. இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆண்டதுல பெரும்பான்மையாக நடிகர்கள் தான், சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சீர்கேட்டுக்கு சினிமா துறையும் ஒரு காரணம் தான், அது இல்லைன்னு நம்ம மறுத்திட முடியாது. அதிலிருந்து வந்த தலைவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள் தான். இதுதான் நாங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த நிலைப்பாட்டில் தான் மரியாதைக்குரிய ரஜினி அவர்களோ சரி, மரியாதைக்குரிய கமல் அவர்களோ சரி, அரசியல் பிரவேசத்தை பொறுத்தவரை சினிமாக்காரர்கள் ஆண்டது போதும். இதுவரையில் மாற்றாக ஒரு புது சிந்தனையாளர்களோ ஒரு படித்தவர்களோ ஆளணும்ன்றது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த முரசொலி பவள விழாவிற்கு அழைக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் அரசியல் கணக்கு இருப்பதாக நிச்சயமாக அரசியல் கணக்கு இல்லையா என்பது நான் வெளிப்படையாக எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு விஷயம் இன்னும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியும் வரல. அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர் திமுக தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக வரல. இதுல எங்களுக்கு ஏற்படுகின்ற ஐயம் என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய கமல் அவர்கள் கூறிய கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அவர்களுக்கு அது இப்பதான் தெரிஞ்சுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஊழலை பத்தி பேசுகின்ற மரியாதைக்குரிய கமல் அவர்கள் திமுக அவர்கள் செய்த ஊழலை பத்தியும் பேசியிருந்தாங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயமாக இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதாவது திமுகவை அவர் நன்றி சொன்னார், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கமல் அவருக்கு நன்றி சொன்னதாலேயே திமுக அவருக்கு கமல் நன்றி சொன்னதுனாலேயே திமுக ஊழலற்ற கட்சி என்ற பொருள் ஆகாது. ஏன் 2G பத்தி கமல் பேச மறுக்கிறார்? இதே ஊழலை பத்தி பேசுகின்ற சார்பு இருப்பதா நீங்க சந்தேகப்படுறீங்க? இருக்கலாம், 100% இருக்கலாம். மக்கள் புரிந்து ஒரு விஷயம், ஒரு சாதாரண விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். சினிமா துறைக்கும் மற்றவர்களுக்கும் இல்லாத ஒரு சிறிய விஷயம் அதுதான். தொடர்ந்து ஒருவேறு ஜீவாதாரண பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணுறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுறாங்க. ஆனால் நாளைக்கு கூட நீட் தேர்வுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். கமல் அவர்கள் ஒரு ட்வீட் தான் பண்ணார், ஒரே ஒரு ட்வீட் அவர் கருத்து பண்ணார். ஆனால் அந்த கருத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரவேற்பு, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, அது வெளிச்சத்துக்கு வர்றது மற்ற அரசியல் கட்சிகளுடைய நியாயமான போராட்டங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைப்பதில்லை. ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நம்ம பேசலாம். திரு கோலப்பன் அவர்களுக்கு அரசியல்ல நேரம் ரொம்ப முக்கியமானது. இங்கு நம்ம ரஜினி கமலை பற்றி போதுமான அளவுக்கு விவாதிச்சிருக்கிறோம். இங்கு திமுகவின் அரசியல் யுக்தி பற்றி தான் இந்த தலைப்பு நகரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரு ஜெயராஜ் அவர்கள் சொன்னாங்க, போன ஆண்டு கூட அழைச்சிருக்கலாம்னா அப்ப இந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் இதுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. திமுக முரசொலி பவள விழாவிற்கு ரஜினி கமலை அழைத்திருப்பதன் அரசியல் பார்வை என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பார்வைன்னு இதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவாஜி எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கதாநாயகர்கள்னு ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு 2 நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி தான் வச்சிருக்கோம். மற்றவங்கெல்லாம் அந்த அளவுக்கான ஒரு 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 பெர்சனாலிட்டி, அந்த அளவுக்கு அவர்களுக்கான பெர்சனாலிட்டி இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திமுக விழாவில் பெரும்பாலான விழாக்களில் கமல் இருந்திருக்கிறாரு, ரஜினி அப்பப்போ வந்திருக்கிறாரு. அதன் பிறகு கலைஞருடைய பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க நேரடியாகவோ அல்லது ஃபோன்லேயே வாழ்த்து செய்து ஒரு பழக்கம் இருந்திருக்குது. அப்புறம் கலைஞரும் அவர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் இருந்தால் செய்திருக்கிறாரு. இது அரசியல் முக்கியத்துவம்னு அவங்களுக்கு இது ஒரு பெர்சனாலிட்டி. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேது. கமல் ஒரு சின்ன ட்வீட் போட்டால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் வருதுன்னா, ஏன்னா அவங்க சினிமா துறை சார்ந்த. ஆனால் திரு கோலப்பன், நடிகராக ரஜினி ஆதரவு நல்குவது, ஒரு நடிகராக கமலஹாசன் கலைஞரை போய் சந்திப்பது என்பது ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டது. 2 பேரும் பொலிட்டிக்கல் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டாங்க. அது எதுக்குள்ள ஏன் வரேன் என்றால், நீங்க சொன்ன ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியம். ஏனென்றால் இதே கமலஹாசன் ஜெயலலிதா இருந்தபோது இவ்வளவு தீவிரமான கருத்துக்களை தெரிவித்திருக்க மாட்டார். ஆனா அவர் நீங்க வரச்சில விருமாண்டி படம் சிக்கல் வரச்சில எப்படி அங்க போய் அவர் நின்னார், செக்ரட்டரியில போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்தது.
ரஜினிகாந்த்னாலும் சரி, ரஜினிகாந்த் ஒரு தடவை ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த 1996 தேர்தலில் எதிர்ப்பு வந்து அதன் பிறகு பிற்காலத்தில் அவங்களுக்கிடையே மறுபடியும் ஒரு பேட்சப் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கலைஞர் என்ற மிகப்பெரிய ஆளுமையும் அந்த தே ஆர் நாட் இன் த பிக்சர். அதனால இவர்களுக்கு அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு ஒரு தைரியம் வருது. உண்மையிலே நான் சொல்றேன், இப்ப கமல் ஜெயலலிதா இருந்தாலும் தெரிவிச்சிருவார். ஆனால் இவ்வளவு வலுவாக இந்த கருத்துக்களை இதற்கு முன்னால் இந்த ஊர்ல கரெக்ஷன் நடக்கலையா? ஆனா நான் அந்த இடம் தான் நான் திரும்ப ஏன் அங்க முடிச்சு போடுகிறேன் அப்படின்னா, ஜெயக்குமார் அவர்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருகிறதுன்னா, அது ஒரு தனி அது நீங்க எப்படின்னா ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும், ஏன் எதிராக எனக்கு ஒரு ஆளுங்கட்சி நான் என் எதிர்கட்சியை நீங்க திட்டுறதுல நான் உங்களை என் நண்பனா பார்க்கறது, எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பனுங்கிற பார்க்கறதுல அந்த அரசியல் தான் இதுல இருக்க. நான் என்ன நினைக்கிறேன் சார், நீங்க இதுக்காக நாளைக்கு கமலஹாசன் போய் திமுக போய் சேர்ந்துட போறான்னு நினைக்கிறீங்களா? அல்லது ரஜினிகாந்த் போய் திமுக போய் சேர்ந்து அங்க அந்த பிரபலங்களின் செல்வாக்கு இருக்கு. அவங்க இன்றைக்கு ஒரு அரசியல் கருத்தை தெரிவிக்கிற போது, அப்படி தெரிவிக்கக்கூடிய நபர்கள் திமுக மேடையில் இருக்கின்ற போது அதற்கு கிடைக்கிற பார்வைன்றது வேற. அப்படியே அவங்க போனதுனாலே ஓட்டு எல்லாம் கிடைச்சிரும்னு நாங்க நிச்சயமா நம்பல. ஏன்னா தேர்தல் சமயத்துல அவங்க ஏதாவது சொல்றாங்களா? இதெல்லாம் இந்த சமயத்துல ஒண்ணு சொல்றாங்க. நாளைக்கு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருந்தா அல்லது திமுக ஆட்சியில இருந்தா அது வேற மாதிரியான சூழல்கள் உருவாகும். இன்றைய காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சரி கமல் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, கமல் சொல்லதே வரவேற்க இன்னைக்கு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் இந்த அளவுக்கு பேசியிருப்பாரா என்ற கேள்வியையும் நான் கேட்பதற்கு விளைகிறேன். திரு பெருமாள்மணி, அரசியல்ல நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசியல் கொந்தளிப்பான சூழல். பல அமைச்சர்களும் திரு கமல் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திமுகவின் ஊதுகுழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிறப்பு விருந்தினர் அப்படின்னு முரசொலி பவள விழாவிற்கு ஒரு அழைப்புதல் வழங்கப்படுகிறது அப்படின்னா அதுல அரசியல் உள்நோக்கங்கள், அரசியல் கணக்கே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் மட்டுமே சிறப்பு விருந்தினர் இல்ல, நீங்க அவரும் சிறப்பு விருந்தினர். அவரும் சிறப்பு விருந்தினர். அதுதான் முக்கியம். கமல் பிரதானம் தான் இந்த வாதத்தில். அரசியல் உள்நோக்கம் இல்ல அதுல அரசியல் இதுல இல்ல அது அரசியல் உள்நோக்கம், அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்பதை தாண்டி இது வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு திராவிட அரசியலினுடைய ஒரு பேட்டர்ன் என்று நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், திமுக இப்போது அவருடைய கமல் ஐயா வந்து ஒரு குரல்ல பேசுறாரு, ஊழல் ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் குறித்து அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அதிமுக அவரை திமுகவை நோக்கி தள்ளுகிறது, திமுகவினுடைய கலரை அவருக்கு கொடுக்கிறது, திமுக அவரை உள்வாங்குகிறது. ஏனென்றால் இந்த குரல் ஒரு தனித்த குரலாக வருமையானால், அது கமலையாவினுடைய குரலோ ரஜினி ஐயாவினுடைய குரலோ ஒரு தனித்த குரலாக எழுந்து வருமையானால், அவர்கள் தங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைப்பாளர்களே ஆனால் அது திமுகவுக்கும் ஆபத்து, அதிமுகவுக்கும் ஆபத்து. ஆக இப்படி குரல்கள் எழுகிற போதெல்லாம் இவர்கள் ஒரு நிறத்தை கொடுப்பார்கள். அது திமுகவினுடைய நிறமாக இருக்கும், இல்லை அதிமுகவினுடைய நிறமாக இருக்கும். இங்கே திமுக அதிமுக இரண்டு பேரும் மிக சரியான ஒரு திராவிட ஆட்டத்தை இங்கே ஆடுகிறார்கள். அதிமுக மிக கவனமாக சொல்லுகிறது, கமல் அவர்கள் பாஜகவினுடைய குரலாக இருக்கிறார், திமுகவினுடைய குரலாக. அந்த திராவிட ஆட்டத்தில் காய்களாக கமல் இருக்கிறார்ன்றதுதான் கேள்வி. அது வெட்டு காயா இருக்கிறாரா, என்ன காயா இருக்கிறார்ன்றதுதான் கேள்வி. ஒரு ஆட்டம் இங்க நடக்குது இல்ல. ஆமா, நீங்க ட்வீட் பண்ணி ஆமா ஆமா நீங்க சரியா சொல்றீங்க, நீங்க சரியா உள்வாங்குறீங்க. அந்த ஆட்டத்துல கமலையா வந்து முதல்ல ட்வீட் பண்ணிட்டார்ல, நான் என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தவிர வேறு எதையும் சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ட்வீட் பண்றாரு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, முரசொலி விழாவுக்கு ரஜினி ஐயாவும் கமல் ஐயாவும் போறாங்களா போலையான்றதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் அது இன்றைக்கு செய்தியாக்கப்படுது. பாருங்க எப்படி செய்தியாக்கப்படுகிறது. அமைச்சர்கள் ஒரு புறத்தில் வெவ்வேறு இடங்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு இடத்தில் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல ஒரு அரசியல் களம் ஒரு விதமான ஒரு கொந்தளிப்பையோடு இருக்கிற பொழுது முரசொலி விழாவிற்கு கமலையாவும் ரஜினி ஐயாவும் வருகிறார்கள், ஒருவர் சிறப்பு விருந்தினராகவும் ஒருவர் பார்வையாளராகவும் வருகிறார்கள் என்கிற பொழுது திராவிட அரசியல் இப்படி எழுகிற எல்லா குரல்களையுமே உள்வாங்கி இருக்கு. அது வந்து அணு உலைக்கு எதிரான குரலாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்பு, நெடுவாசல், இப்படி எந்த குரலாக இருந்தாலும் சரி அந்த குரலை தன்னை உள்ள வாங்கி செரிக்கும். அப்படி செரிக்கிற பொழுது இந்த ரஜினி கமல் என்கிற இந்த மிகப்பெரிய ஆளுமைகளை வாங்கி செரிப்பதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஆனால் அதை ஓரளவிற்கு சரியாக செய்கிறார்கள் என்று நான் மதிப்பிடுகிறேன். அதனால் இது ஸ்வீகரித்தல் அப்படின்ற வார்த்தையை சொல்றார், தன்வயப்படுத்துதல். நான் அதை இன்னொரு விளக்கமாக பார்க்கிறேன்.
கமல் வந்து தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்த போது இப்ப பாமக வந்து திராவிட கட்சிகளே 2 கட்சிகளும் சமதளத்தில் வைக்கிற போது நீங்க அவர்களை அரவணைப்பதின் மூலமாக உங்கள் எதிர்ப்பை சமாளிக்க பார்க்கிறீங்கன்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. பாமகவினுடைய ஸ்டாண்டை நாங்க எடுக்க முடியாது, நாங்க எடுக்கிற ஸ்டாண்டை பாமக எடுக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது. பாமக எடுத்த சொன்ன ஸ்டாண்டை மக்கள் புறக்கணித்தார்கள் கடந்த தேர்தலில். அது விடுங்க, நான் அது விடுங்கன்னு நீங்க சொல்ல முடியாது, எளிமையா அதை சொல்லக்கூடாது. இல்ல, இல்ல. அது இல்ல, யார் புறக்கணித்தல் என்பது வேற இல்ல. ஒரு நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, அப்படி இல்ல, கிடையாது. நீங்க எடுத்த ஸ்டாண்டையும் நாங்க எடுத்த ஸ்டாண்ட் புறக்கணித்தல்னு ஒரு நிமிஷம், எந்த இடத்தில்னா நாங்க எடுத்த ஸ்டாண்டோ அவங்க எடுத்த ஸ்டாண்டு வேறு வேறு. நீங்கள் அதை ஒப்பிடக்கூடாது. அது எப்படி சொன்னீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் புறக்கணித்து விட்டு எனக்கு வாக்களியுங்கள் என்று நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை போல நான் போஸ்ட் அடிக்கவில்லை எங்கள் தலைவர்ல. சரி, அது வேண்டாங்க. நீங்க கூர்மையான கேள்வியை தவிர்க்க பார்க்கிறீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், நான் ஒரே கேள்விதான். இல்ல திரு ஜெயராஜ் கமல், நான் இப்போது பாருங்களேன், இதே இந்த ஆட்சி ஊழல் என்று சொன்ன பாஜக அதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன கமலஹாசனை மிக கடுமையாக விமர்சிப்பதற்கு காரணம் கமலுக்கு பின்னணியில் திமுக இருப்பதாக பாஜக கருதலாம். ஒரு நிமிஷம், அதிமுகவை பற்றி கமல் இல்ல கலிகடாக்கப்படுகிறாரா? கமல் வந்து பேசினா அதிமுக தான் ரியாக்ட் பண்ணணும், ஏன் பாஜக ரியாக்ட் பண்றாங்க? அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க ஏன் ரியாக்ட் பண்றீங்க? பாமக அந்த கேள்வி கேட்க முடியாது, நான் கம்யூனிஸ்ட்ல அந்த கேள்வி கேட்க முடியாது. பாஜகவை ஏன் ரியாக்ட் பண்றாங்க? இங்க வந்து அதிமுகவுக்கு ஹோல்சேல் ஏஜென்ட்டா பாஜக? இவர்கள் ஏன் இந்த கருத்தை சொல்றாங்க? இல்ல, இப்ப கேளுங்க, எங்களோடு சமமாக பழகுகிற திராவிட இயக்க கொள்கை பேசுகிறவர் நடிகர் கமல். ரஜினி ஒரு தேர்தலில் எப்பங்க 96 என்ன சிஸ்டமே சரியில்லை சொல்லி ஒரு 2 மாசம் கூட ஆகல. இல்ல, ஒரு நிமிஷம், அவர் திராவிட இயக்க கொள்கையை ஏத்துக்கிட்டவர். அது அவருடைய கருத்து, இது எங்களுடைய கருத்து. நாங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒரே தப்பு என்ன தெரியுமா? நீங்க கேள்வி சரியே, ஆனால் நீங்கள் போக்கஸ் பண்ணுவது தவறு. நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்று எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. இல்ல, அவருக்கு ஒரு ஆதரவு, விஷால் ஆதரவு தெரிவிச்சிருக்கார் நடிகர் கமலஹாசனுக்கு. நடிகர் சங்கம் அவர் பின்னால் இருக்கிறது கமலஹாசனுக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் எங்கள் தளபதி அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா பின்னாடி இருக்கிறது. இப்படி என்றால் எங்களுக்கு வாக்கு கேட்பார் என்று அர்த்தம். அவர் வாக்கு கேட்டுதான் நாங்கள் வெற்றி பெற வேண்டிய அவசியம். அது வேறு சார். இல்ல இல்ல திரு கோலப்பன், நீங்க ஒரு விஷயம் மடைமாற்றாதீங்க. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிற இல்ல ஒரு நிமிஷம், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற மக்களின் கொந்தளிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த உரிமை கமலஹாசனுக்கு உண்டா இல்லையா? அந்த கோபத்தை திமுக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. ஏன் இல்ல இருக்க கூடாது? பயன்படுத்திக் கொள்ள இருக்க கூடாது. அந்த புள்ளியில இருந்து பேசுவோம். சார் இருங்க ஒரு நிமிஷம். அந்த புள்ளியில இருந்து பேசுவோம். கம்யூனிஸ்டுகள் ஜெயராஜ், இல்ல நான் அந்த புள்ளியில இருந்து பேசுவோம். கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு எதிர்ப்பா பேசுறாங்களா? இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பா பேசுறாங்களா? நான் வந்து சார் ஒருத்தர் நீங்க ஒரு கருத்து சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க முதுகெலும்பு டாக்டர், உனக்கு முதுகெலும்பு இருக்கான்னு எப்படி சார் ஒரு அரசியல்வாதி கேட்பாரு? ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயகமான்னு கேட்கிறேன். அதாவது பல திமுக அதிமுகவுக்கு எதிராக வந்த பல எதிர்ப்பு குரல்களை, பிரபலங்களின் முகங்கள் மூலமாக வந்த குரலை கூட தன்வயப்படுத்தி கொண்டு அரவணைத்து தான் திமுக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த இடத்தில் தான் கமலினுடைய இந்த கோபத்தை, விமர்சனத்தை திமுக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறதா? இல்ல, திமுக மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியுமே அதை பயன்படுத்த தான் செய்யும். நீங்க எங்களுக்கு இப்போ பாமகவுக்கு சார்பாக அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு, அந்த கட்சி இல்ல இல்ல நீங்க எங்களுக்கு கருத்தை தெரிவிக்க வேண்டாம்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்கட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக தினந்தோறும் சட்டப்பேரவையில் இந்த அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகள்ல வெளிநடப்போ அல்லது வெளியேற்றப்பட்டோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பிரபல மனிதர் அந்த அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி அதை தன்வயப்படுத்திக் கொள்வதில் எந்த தப்பில் அதை செய்ய தான் செய்வாங்க. ஆனால் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டது, இதே கமலஹாசன் கடந்த காலங்களில் இவ்வளவு தீவிரமான கருத்துக்களை ஏன் தெரிவிக்கவில்லை? சரி, இப்போவாது தெரிவித்திருக்கிறாரு, அதுதான் நான் கேட்கிறேன். ஆனா நீங்க முன்னோன்னு கேட்டீங்க இல்லையா, ஏன் பாஜக கமலை பத்தி கோவப்படுது, ரஜினியை பத்தி? ஏனென்றால் இங்க ஊர்ல ஒரு தெளிவான ஒரு அரசியல் இருக்கு. பாஜக வந்து தொடக்கத்திலிருந்தே ரஜினியை தன் கொள்கைகளோடு மிகவும் ஒத்துப்போகிற ஒரு நடிகராக தான் பார்க்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாஜ்பாய் அரசுக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு ஆதரவு கொடுத்தார். உங்களை ஒரு கங்கை காவிரி இணைப்போங்கிற முறையில் அவர் ஒரு மதம் சார்ந்த, அவருக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த, கடவுள் சார்ந்த அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கமலை நீங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டுகளுக்குள்ள அடைக்க முடியாது. அவர் கருத்துக்களை
ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை, மதத்துக்கு எதிரான கருத்துக்களை, கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை பேசுகிறார். ரஜினி அப்படிப்பட்டவர் அல்ல. ஆகவே இந்த விஷயத்தில் ரஜினிக்கு ஆதரவாக பாஜக இருப்பதும் கமல் போன்றவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை ஏற்று பேசுவது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பிஜேபியானது கமலை என்றைக்குமே அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பது பிஜேபிக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். திரு கணேஷ், நடிகர்களை பயன்படுத்தி கொள்ளுகிற கட்சியை பற்றி கூட நீங்க விமர்சிக்கிறீங்க. நடிகர்களின் அரசியல் போக்க பற்றி கூடலாம் உங்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது. இப்போ நடிகர்களினுடைய செல்வாக்க திமுக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. வெளிச்சமாக தெரியக்கூடிய விஷயம். இப்போ அவர் பேசக்கூடிய விஷயம் கூட இதுதான். அதாவது ஆரம்பத்திலே சொன்னார், நடிகர்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாதுன்னாரு. அது நடிப்பையும் திமுகவையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட சால பொருத்தமாக தான் இருந்திருக்கும். இல்லை, என்ன ஏன் விஷயத்தை சொல்லிடுறேன் முழுசன். ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக கமல் அவர்கள் ட்வீட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு 20 நாட்களாக மிகப்பெரிய ஒரு அரசியல் விமர்சகரை போர் அவருக்கு ஒரு பிம்பம் கிடைத்திருக்குது. அந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது. அதை பயன்படுத்திக்க திமுக நினைப்பதனுடைய விளைவு தான் இது போன்ற அழைப்பு விடுக்கிறது, இந்த செய்திகளை பரப்புவது, இது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயம்தான். நாங்கள் சொல்லுவது வந்து இதை தான் மாற்ற வேண்டும், அடிப்படையிலேயே மாற்ற வேண்டும், நேர்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும். இப்போ மரியாதைக்குரிய ஐயா கூட தான் சொன்னார், இப்போ பாமகவை பற்றி ஒரு கருத்து சொன்னார்னா, ஒரு நிமிஷம், பாமக பற்றி ஒரு கருத்து சொன்னார்னா வேணாம் சொல்லாதீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டார். மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களை சிறந்த தலைவர் தான் சொன்னார். ஆனால் நாங்கள் அதற்காக அவர் ஆதரிச்சோமா? அவருடைய அரசியல் வருகையை நாங்கள் வரவேற்றோமா? வெளிப்படையாக எங்களுடைய தெருவில் நேர்மையான தீண்டத்தகாதவர்களாக சொல்லவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக சினிமா துறையிலிருந்து தான் திராவிட கட்சிகளுக்கு தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி செய்ததுதான் இந்த 50 ஆண்டு கால சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம். இதை மாற்றுவதற்காக தான் நாங்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்கிறோம் என்று நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் கிடைத்த வெற்றி எங்களுக்கு போன தேர்தலையும் 25 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இல்லைன்னா சொல்ல முடியாது. மாற்றம் என்பது ஒரே நாளில் வந்துடாது, படிப்படியாக தான் வரும். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கும் பொழுது அவங்க ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட மாற்றம் இருந்திருக்கு. அதே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாம போச்சு. இல்ல, நான் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. வெற்றி தோல்வி என்பது வெற்றி நம்ம ஒரு பார்வைக்காக கேட்கிறேன். நடிகர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில இருக்கிறது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொள்வதே தவறுன்னு ஒரு கட்சி சொல்லிட முடியும். அப்பெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கமல் அவருடைய கருத்து என்ன? ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்றதான் கருத்து. இந்த கருத்து தான் இன்னைக்கு மேலோங்கி அது ஒரு பொது விவாத தளத்துக்கு விவாதமாக வந்திருக்கிறது. அப்போ அவரை ஆதரிக்கும் பொழுது நாங்கள் ஊழலற்றவர்கள் என்று காண்பிப்பதற்கு திமுக நினைக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள திமுக நினைக்கிறது. இதுதான் எங்களுடைய பார்வை. இத்தகைய அரசியல் தான் நடிகர்கள் 2G ஊழல் போன்ற ஊழல்கள் எல்லாம் மறைப்பதற்கு கமலஹாசனை பயன்படுத்துகிறார்களா? கமலஹாசனுடைய கருத்தை பயன்படுத்தி இந்த விவாதத்துல இந்த விவாதத்தில் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய இடம், ஒரு பிரபலமான 2 திரை நட்சத்திரங்கள் ரஜினி கமலினுடைய அந்த திரை செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்வதை தாண்டி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. ஊழல் மீது அவங்க காட்டமாக விமர்சித்திருக்கின்ற போது, திமுக அரவணைக்கின்ற போது திமுக அதிலிருந்து அந்நியப்பட்டு அவர்களோடு கரம் கோர்க்க விரும்புகிறதா, அப்படி ஒரு அடையாளத்தை தேடுகிறதா என்கிற நுண்ணிய புள்ளியில் இருந்து தான் இந்த விமர்சனத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன். மீண்டும் வரவேற்கின்றேன். முரசொலி பவள விழாவிற்கும் ரஜினி கமலுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற பொருளை தான் நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் அதிமுக அம்மானியிலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு ஆவடிக்குமார். முதல் சுற்றிலேயே நம்ம காரசாரமாக நடிகர்கள் திமுக பவள விழாவிற்கு, முரசொலி பவள விழாவிற்கு செல்வது தொடர்பாக பேசணும் திரு ஆவடிக்குமார். ஆனால் நுட்பமாக பார்க்கிற போது ரொம்ப காட்டமான விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களின் மீது முன்வைத்திருக்கிறார். கமலஹாசன் மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது முன்வைத்திருக்கிறார். ஆனால் திமுகவோடு அவர் ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடியை உங்களுக்கு தரும்னு நினைக்கலையா? இது நிச்சயமா அதிமுகவுக்கு எந்த நெருக்கடியும் தராது. அது அப்படி நெருக்கடி ஏற்படுமானால் அது திமுகவுக்கான நெருக்கடியாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு சரியான தலைமையை பெற முடியாத நிலை இருக்கிறது. அதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்பது உண்மை. எங்களுக்குள் தலைமை பிரச்சனை இருக்குது. ஆனால் திமுகவுக்கும் அதே நிலைமை தான். இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் இருந்த இடத்தை நிரப்புவதற்குரிய முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தலைமை பிரச்சனை இருக்கு, புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய கருத்து சொல்றேன். திமுகவுக்கு எங்க இருக்கு?
திமுகவுக்கு சட்டமன்றத்தை பார்த்தாலே தெரியுமே. திமுகவுக்கு எங்க இருக்குன்றத வந்து நீங்க சட்டமன்றத்தை பார்த்து நான் சொல்லிடுறேங்க, சரியா ஆய்வு பண்ணீங்களா? அவங்களே இன்னும் தலைவர் பதவிக்கு அவரை கொண்டு வரல, செயல் தலைவராக தான் வச்சிருக்காங்க. அப்போ நிச்சயமா வந்து தலைவர்ன்றது அவர் முழுமையான தலைவர் இல்லைன்றத அவங்களே உணர்வாங்க. அதனால நீங்க வந்து இருக்கான்னு கேட்கறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, இப்போ இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற நிலைமை வந்து திமுக அதிமுக ரெண்டு இருதுருவ அரசியல். இப்போ அதிமுக பலகீனப்படுகின்ற பொழுது அதற்கு அடுத்த நிலைக்கு திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அந்த கட்சியும் அந்த தலைமையும் பலகீனப்பட்டிருப்பதால் அந்த இடத்தை பிடிப்பதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள். அதில் இப்போ வந்து அது ரஜினியா இருக்கலாம், கமலா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், பாமக இருக்கலாம். அதிமுக என் கேள்வி அதுல என்னன்னா, 2 தராசு தட்டில் திமுக அதிமுக வைத்து பார்க்கிறார்கள் பலரும். ஆனால் திரு ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் திமுகவை பார்க்கிற விதம் வேறு, உங்களை பார்க்கிற விதம் வேறு. அதுதானே விவாதம். அதை அவங்க எந்த விதத்தில் பார்க்கிறாங்கன்றதை பத்தி நான் பேசல. அவங்க பார்க்கிற விதம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சியை எதிர்ப்பது எதிர்கட்சி, எதிர்கட்சியை பலகீனப்பட்டிருப்பதால் அந்த இடத்தை பிடிக்க முடியும்ன்றது இன்னொருத்தர் முயற்சி பண்றாங்க. அந்த இப்போ அதிமுகவுக்கு எதிரான சக்திகள் பல கோணங்கள் பிரிஞ்சிருக்கு. அந்த சக்திகள் ஏற்கனவே ஒரு தலைமையை இன்னைக்கு நீங்கள் கமலுடைய செய்தியில் மிக தெளிவான முடிவெடுத்தால் முதலமைச்சர்ன்றார். அப்போ முதலமைச்சர் அதிமுகவில் பிரச்சனை இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்ல முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிற நம்பிக்கை இருக்கு. இல்ல, கமலனுடைய கவிதையை உடைச்சு அவர் சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும், சரிங்களா? அதனால யாரு வேண்டுமானாலும் அவரவர் பார்வைக்கு ஒண்ணு சொல்லலாம். ஆனால் நடக்கிற நிகழ்வை பத்தி நான் சொல்றது கேளுங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதை நீங்க வந்து நான் ஒரு விதமா புரிஞ்சுக்கிறேன், நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறீங்க. அது தவறு இல்லையே. சரி, ஆனா என்ன கேள்வினா, முரசொலி பவள விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் கமல். எல்லோரும் ஒரு புள்ளியில் இருந்து உங்களை எதிர்க்கிறார்கள். எங்களை வந்து ஒரு புள்ளியிலிருந்து எதிர்க்கிறது இன்னைக்கு புதுசா? தொடர்ந்து எதிர்க்கதானே செய்யறாங்க. நீங்க வந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சிகள், எதிரான பிரச்சாரங்கள், எதிரான அமைப்புகள், எதிரான நபர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலையே. அந்த நபர்கள் ஒன்றுபட்டு ஒரு உணர்வோடு வந்தாங்கன்னா தான் எங்களுக்கு பாதிப்பை உருவாக்க முடியும். அந்த நபர்களில் ஒருவர் அதற்கு அந்த திமுகவினுடைய இடத்தை பிடிப்பதற்கோ அல்லது எதிர்கட்சி இடத்தை பிடிப்பதற்கோ அதிமுகவுக்கு இணையாக ஒரு போட்டியாளராக மாறுவதற்கோ முயற்சிக்கின்ற பொழுது அது எங்களை எப்படி பலகீனப்படுத்தும்? எங்களுக்கு ஆதரவு தளத்திலிருந்து வெளியேற்றம் வந்தால் தான் எங்களுக்கு பலகீனம். எங்கள் எதிர்ப்பாளர்கள் வாக்கு கணக்கே விட்டுருங்க, வாக்கு சிதறுதா அதெல்லாம் இல்ல, கருத்தியல் தனம். ஒரு விமர்சன புள்ளியில் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு கமல் அவர்கள், திரு ரஜினி அவர்கள்லாம் ஒன்று சேர்கிறார்கள். அது உங்களை எதிர்ப்பதில்லை. அதாவது ரஜினி அவர்களே கூட பல விஷயங்களில் எங்களை விமர்சித்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் ஆதரவு தந்திருக்கிறார். அதே போல கமலஹாசன் பல விஷயங்களில் எதிர்த்திருக்கிறார், ஆதரிக்கிறார். அது வேற. ஆனால் அவர் இன்றைக்கு அரசியல் வருவதற்கு முடிவெடுத்திருக்கிறார். அவர் கேட்டால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாலேயே நான் பிறகு சொல்லி அரசியலுக்கு வந்துட்டேன்றாரு. நீங்கள் தான் புரிஞ்சிக்கலன்றாரு. அதனால் அது புரிஞ்சிக்காது. அவரே வந்து நான் மக்கள் அவருடைய இயக்கம் வந்து நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி நான் அப்போவே அரசியலுக்கு வந்துட்டேன்றார். அதனால் அது அவருடைய உரிமை. அவர் எது சொல்லணும் எப்போ சொல்லணுன்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது, அவருடைய விருப்பம். அவர் வந்து ஆனால் அரசியலில் நிலைப்பாரா நீடிப்பார்னா நிச்சயம் நிலைக்க மாட்டார். ஒரு படத்தினுடைய வெற்றி அல்லது பணத்தினுடைய வருமானம் வரவில்லை என்றாலே நாட்டை விட்டு ஓடுறவர் இன்னைக்கு ஒரு தேர்தலை சந்தித்து என்னுடைய முதலீடுகளை எல்லாம் போட்டு இந்த படத்தை எடுத்தேன், இந்த படத்துக்கு பிறகு நான் இந்த நாட்டில் வாழவே முடியாது, இந்த நாடு என்ன வாழ விடல, என் சொத்தெல்லாம் போச்சுன்னு அவர் பேசியது சொத்துக்காக இல்ல, கருத்து சுதந்திரத்துக்காக அவர் பேசினார். இல்ல, அந்த ஒரு படைப்பாளியின் சுதந்திரத்துக்காக படைப்பாளியின் சுதந்திரம்ன்றது தன்னுடைய சுதந்திரம் வந்து இன்னொரு நாட்டில் வந்து ஒரு ஜாதி கலவரத்தையோ மத கலவரத்தையோ உருவாக்குறது தான் கருத்து சுதந்திரமா? அவருக்கு எதிரான கருத்து சொன்னவங்க யாரு? சரி, நான் இப்போ திரு பெருமாள் மணி அவர்களிடம் நடிகர்களின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ளுகிற அந்த பார்வையில் திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அதிமுக அந்த பார்வையை இழந்துருச்சுன்னு சொல்லலாமா? நடிகர்கள் அந்த செல்வாக்கை வேண்டாம், ரஜினி கமல்ன்ற பெரிய ஆளுமைகள் நாங்க கடுமையா விமர்சிப்போம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்கள்ட்ட நோ சமரசத்திற்கு இடம் இல்லை, காட்டமான விமர்சனம் தான் என்கிட்ட இருக்கு. இதை இன்றைக்கு உள்ள இல்லை 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 நீங்கள் வந்து இதை வந்து இன்றைக்கு இப்போ நடக்கிற ஒரு சம்பவமாக மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நீண்ட காலமாகவே நடந்து வருகிற
இந்த அரசியல் இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயாவும் எப்படி பண்ணாங்க? ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இல்லைன்னா அவங்க பெரும்பாலும் வெளியே எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் திரைத்துறையெல்லாம் அவங்க ரொம்ப நெருக்கமாலாம் வச்சுக்கவே இல்லை. ஆனால் கலைஞர் ஐயா அப்படி இல்லை. காலங்காலமாக திரைத்துறையை ரொம்ப பக்கத்தில் வச்சுக்குவார். தன்னை விமர்சனம் பண்ணியவர்களை கூட உடன் வைத்துக் கொள்வார். அவர்களுடன் கூட உரையாடுவதற்கான தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக அன்றைக்கு கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதா அம்மாவும் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தாங்களோ அதே அரசியலை தான் இன்னைக்கு இவங்க முன்னெடுக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுல கமலையா இப்ப நீங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்லும் போது ஸ்டாலின் ஐயா நேச்சுரலாவே ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர் ஆகிறாரு. அந்த இடத்தை அவர் ஃபில் பண்றாரு. ஆக ஒரு இடம் இங்க திடமாகுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதிமுக யாராவது கமலையா ஏன் அதிமுக ஊழலை பத்தி பேசுறாரு, திமுகவோட ஊழலை பத்தி ஏன் பேச மாட்டேக்காருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட ஊழலை பத்தி பேசக்கூடிய அந்த பரப்புங்கிறது தங்களுக்கானதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆக இந்த நுட்பத்தை நீங்க விளங்கிக்கணும். எப்படின்னா தலைமுறையா பரம்பரையா இந்த கடந்த 30-40 வருடங்களாக கலைஞரையா அரவணைத்து போகிற பாங்கில் இருக்கிறார். அதிமுக ஒரு எதிர்ப்பரசியலை தான் காட்டும், நீங்க தூக்கி வீசும், திமுக அதை வாங்கும். இப்ப அதுதான் இங்கேயும் நடக்குது. அதனால இதுல நடிகர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? அவங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த குரல் தான் இங்க முக்கியமே தவிர, ஏன்னா அண்ணா ஹசாரேவோட குரல் இப்படி தனித்த குரலா எழுந்த பொழுது அதை காங்கிரஸும் உள்வாங்கல, பாஜகவும் உள்வாங்கல. அண்ணா ஹசாரேட்ட இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற ஒரு ஆளுமை எந்திரிச்சு வந்தாரு. இன்னைக்கு கமலையாவுடைய குரலோ ரஜினி ஐயாவோட குரலோ பேசும் திரண்டு வருகிற பொழுது அது ஆபத்துல போய் முடியும். அதனால இந்த இடத்தை நீங்க நுட்பமா உள்வாங்கி விளங்கிக்கலாம். இல்ல அவரு நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் கலைஞர் அரவணைச்சுக்கிறாரு, அதிமுக ஒரு அரவணைக்கல? ஏன்னா அதிமுகவில் நீங்க பாத்தீங்கன்னா அதன் தலைவர்களே மிகப்பெரிய ஸ்டார்ஸ், சினிமா ஸ்டார்ஸ், திரைப்படத்தில் மிகப்பெரிய கதாநாயகர்கள், ஒரு தங்களுக்கு ஒரு ஈக்குவலே இல்லாத ஒரு அளவுக்கு வளர்ந்த ஒரு எம்ஜிஆர், அதன் பிறகு அவருக்கு இடத்துக்கு வந்த ஜெயலலிதா. அதனால அவர்களுக்கு இன்னொரு நடிகர் அவங்களுக்கு நீங்க பாருங்க, தேர்தல் கேம்பெயின் நடக்கச்சில அதிமுகவுக்கும் சில நடிகர்கள் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனா திமுக ஒரு நடிகர் கேம்பெயினுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிமுக நிச்சயமா இன்னதுக்கு கொடுக்காது. ஏன்னா அதிமுகங்கிற கட்சிக்கு நடிகர்கள் தேவையில்லை. ஏன்னா அவர்களே ஒரு பெரிய பர்சனாலிட்டி. ஆன் த அதர் ஹேண்ட் கலைஞர் ஒரு கொஞ்சம் ஒரு தத்துவார்த்த ரீதியாக திராவிட இயக்கம் இதெல்லாம் பேசுவார். அப்போ அவங்களுக்கு இது போன்ற ஒரு நபர்கள் ஒரு மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நடிகர் இதெல்லாம் தேவைப்படும். அதனால தான் அவங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் வடிவேலை வரைக்கும் அவங்க பயன்படுத்தினா, கடைசியில் அவர் எங்கே போனார்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொன்று எப்படி பார்க்கணும்னா, ரஜினினாலும் சரி கமல்னாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற அரசியலில் ஒரு பெரிய வேக்கும் இருக்கும்னு கணக்கு போட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ திரு கோலப்பன், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூட எங்களுக்கு நடிகர்கள் தேவையில்லைன்ற கடுமையான காட்டமான விமர்சனத்தை வெளிப்படுத்துகிற போது திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் நம்புகிறாரா நடிகர்களின் செல்வாக்கு தான் திமுகவுக்கு பயன்படும்? செல்வாக்கு அவங்க நடிகரின் செல்வாக்குக்காக அவர் கமலை கூட்டிருக்கான்னு நினைச்ச மாட்டேன். யாரையும் ஒரு எதிரா இருக்கிறவங்களை விட தங்களோட கருத்து ஒத்து போடுறவரை வச்சுக்கிறது. திரு ரஜினியினுடைய கருத்து எங்க ஒத்து போகும்? அவர் சிஸ்டமே சரி, பட் அவர் திமுக குறிப்பிட்டு சொல்லல. அது வரைக்கும் ஒத்து போறாங்க. நீங்க எதுக்கு சும்மா போய் ஒருத்தனை குத்தி கிளப்பணும்? இந்த ஸ்டிரிங் ஹார்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, குழவிக்குள்ள போய் நம்ம எதுக்கு கல்வி இறங்கணும்? அது திமுகவினுடைய வேலையும் கிடையாது. அண்ணா திமுக சும்மா இருக்கிறவரை ஒருத்தரை தூண்டி விட்டு எதிராக பேச வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நானா என்ன சொல்றேன், இந்த இரண்டு நடிகர்களும் கருத்தை தெரிவிப்பது நல்லது, அதை அவர்கள் எப்போதும் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இதை வைத்து அரசியலில் நுழைந்து அவர்கள் சாதனை செய்து விடுவார்கள் என்று நம்புவார்களே, ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரே ஒரு இது, ரஜினியினுடைய அரசியல் அறிக்கையில் அந்த பார்வையில் அதிமுக பற்றிய சிஸ்டம் சரியில்லைன்ற பொதுவான பார்வை தான் இருந்தது. அதுல திமுகவும் உள்ளடக்கம் தான். இப்ப தங்களை குறிப்பிட்டு சொல்கிற போது மிக காட்டமாக அதிமுக விமர்சிக்கிறது. ஆனால் திமுக இன்னைக்கும் அரவணைக்கக்கூடிய போக்கு தான். ரஜினிட்டையும் ஒரு சாஃப்ட் அப்ரோச் தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் சிஸ்டமே சரியில்லை, திரு ஸ்டாலினால சரியா செயல்பட முடியலன்றார். அவரை இன்னும் நீங்க அரவணைக்க தான் விரும்புறீங்க. கிட்ட எங்களுக்கு விமர்சனம் சொல்லிட்டு அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் செந்தில் சொன்னேன். இப்ப போன தேர்தலில் குயிலி என்கின்ற நடிகை அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களின் பிரச்சாரத்தால் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரார்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா குயிலி அவர்களை ஒரு பெரிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினரா அதிமுக அழைக்கலையே. ஒரு நிமிஷம் இருக்க, அதாவது நீங்க குயிலியும் கமலஹாசனும் ஒப்பிடுறீங்களா? அப்ப உதாரணத்துக்கு தேவைப்படுகிறார். இல்ல, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரையுமே நாங்க எதிர்க்க கூடாது, யாரையுமே புண்படுத்தக்கூடாது அப்படின்றதுதான் அவர்களும் அப்படிதான் நினைப்பார்கள்.
இரண்டு திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் இதுதான். நீங்க அதை போல இல்ல சார், இப்ப நடிகர் அடிப்படையில திரு விஜயகாந்த் அழைப்பீங்க. ஏன் விஜயகாந்த் வந்தாரு கூட்டணிக்கு வந்தப்ப என்ன பேசினாரு? இல்ல ஒரு நிமிஷம் கலைஞரை பார்க்க வந்தப்ப ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கலைஞரை பார்க்க வந்தப்ப தன் மனைவிக்கு அவர் தாலி எடுத்து கொடுத்த புகைப்படத்தை எடுத்து இல்லங்க, நான் இப்ப வந்துருங்க. இப்ப முடியாதுங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவரானாருங்க. நாங்க எதிர்க்கட்சி தலைவரா கூட ஆக முடியலங்க. இன்னைக்கு எங்க தளபதி எதிர்க்கட்சி தலைவரா இருக்காருங்க. அவருக்கு இருக்க 10% வாக்கு வங்கி இன்னைக்கு 1.5% போயிருக்குங்க. அப்ப தன்னை அரசியலில் நிரூபிக்க முடியாத போனவர் இப்ப நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இல்ல நான் கேட்பது, ரஜினி அவர்களும் திமுகவை ஒரு இடத்தில் இருந்து விமர்சித்திருக்கிறார்ல, ஏன் அதிமுக விமர்சிப்பது போல உங்களால அவர்களை பகைத்துக் கொள்ள முடியல? இந்த கேள்வி சொல்றீங்க. ரஜினி அவர்களுக்கு ஏன் எதுக்கு நாங்க எதிர்ப்புனை ஆற்றணும்? சிஸ்டம் சரியில்லை. நாங்க கேட்டது திமுகவின் ஆட்சியில் சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொன்னார்னா நான் பதில் சொல்லிருப்பேன். இப்ப அதிமுகவினுடைய ஆட்சியில சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார்னா நீங்க பதில் சொல்லலாம். நீங்க குறிப்பிட்டு நீங்க மத்தியில் இருக்கிற சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அரசுக்கு எதிரான நாங்க இல்ல நீங்க கேள்வி வாங்க. அரசுக்கு எதிரான பண்ணாதீங்க. ரஜினி சொன்னாரா? எங்க தளபதி சிறந்த தலைவர் சொல்லிருக்காரு. நுட்பமான பிரஸ் எடுத்துக்கிறோம் சார். நுட்பமான இடத்துல திரு ரஜினி தொட்டார். திரு ஜெயராஜ் ஏன் ஸ்டாலினை புகழ்ந்து விட்டு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தால் சிறப்பாக செயலாற்றி இருப்பார்ன்ற ஒரு பார்வை, அவருடைய பார்வை அது. ஆமா, அவர் பார்வை. ரியாக்ட் பண்ண சொல்றீங்கன்னா எங்க தளபதியை பத்தி பேசுறாரு, எங்க தலைவர் உயிரோடு இருக்காரு, நீங்க எப்படி என்ன ரியாக்ட் பண்ண சொல்றீங்க? எனக்கு புரியல. அது இப்ப அண்ணா சொல்றாங்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அண்ணா சொல்றாங்க தலைவர் செயல் தலைவரா வச்சிருக்காங்கன்னு. தலைவர் இருக்கிற வரைக்கும் தலைவர்னு திமுகவோட முடிவது. அத அண்ணா கேள்வி கேட்க முடியாதுல. நீங்க வரல திரிஜே. இல்ல நான் இப்ப நான் கேள்விக்கு நீங்க வரல. நீங்க ஏன் நாங்க ரியாக்ட் பண்ணனும்? அதை ஏன் விஜயன் எதிர்பார்க்கிறார்? நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்? இல்ல நாங்க கேட்பது உங்களுக்கு நடிகர்களின் செல்வாக்கு தேவைப்படுது. நீங்க நான் ஆரம்பத்திலே இதை சொல்லிவிட்டேன். இன்னைக்கு முரசொலியினுடைய பவள விழான்னா முரசொலி 75 ஆண்டு காலத்துக்கு முன்னால் முரசொலியை உருவாக்கிட்டு தான் கலைஞர் திரைத்துறைக்கு வராரு. சரிங்களா? திரைத்துறை என்பது வருவதற்கு முன்னாலே கலைஞர் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு. அப்ப திரைத்துறை எடுத்துக்கொள்ளுகிறார், எடுத்து சுவீகரிக்கிறார், எடுத்து அதனுடைய வளர்ச்சியை புகழை பரப்புகிறார். அதை வைத்து கட்சி நீங்க நடிகர்களை நீங்க எப்படி நீங்க ஒரு பாப்புலர் மீடியாவை புறக்கணிச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி எப்படி? இல்ல கலைஞரினுடைய வைர விழாவிற்கு நடிகரை கூப்பிட்டிருந்தா இது பெரிய பேச்சாக இருக்காது, விவாதமா மாறி இருக்காது. முரசொலியின் பவள விழா இருக்கட்டும். முரசொலி என்ன இருக்கட்டும் சார். முரசொலி என்பது என்ன? ஆரம்பத்தை சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதுல யாரை கூப்பிட வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது திமுக, விஜய் இல்ல. ஆனால் அதை விவாதிக்க வேண்டியது கேள்வி நேரம். எஸ், அது உங்க விருப்பம். அதை விவாதிங்க. நான் அத பதில் சொல்றேன். நீங்க இன்னாரை கூப்பிடுங்க, இன்னாரை கூப்பிடாதீங்கன்னு எங்களுக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. யாரை கூப்பிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய உரிமை திமுகவிற்கு இருக்கிறது. அந்த உரிமையை நான் மறுக்கல, யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் கூப்பிட கூடாது கமலஹாசனை? எப்படி இதுல அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் திரும்ப கேக்குறேன். விவாதம் பண்ணிட்டு நீங்க கூப்பிட கூடாது கமலஹாசனை. கலைஞருடைய பவள விழா இதுக்காக ஒரு அரசியல் நிகழ்வா நடந்து முரசொலி சார். இல்ல அது அங்க நடந்தது. ஒரு கூட்டணியில இருந்தா அது கூட நீங்க என்ன பாத்தீங்க? இங்க பேசிட்டு போன நிதிஷ்குமார் கடைசியில என்ன ஆனாரு? மாறிட்டாரு. அதனால இதுகளெல்லாம் நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வருகதை வைத்துக் கொண்டு நீங்க ஒரு முழுமையான ஒரு அரசியலை கட்டமைப்புங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுல எனக்கு முரசொலி அந்த சில விஷயங்கள் அவர் மட்டுமே நடிகர் விஜயன் ஒரே ஒரு நிமிஷம் இருக்க முடியும். எப்படி ஒரு நடிகர் விஜயன் ஒரே ஒரு தவறு கணேஷ் நடிகர்களினுடைய, நான் இந்த இடத்துக்கே வருகிறேன், நடிகர்களினுடைய அரசியல் பேச்சுக்கள் என்பது உண்மையான பிரச்சனையை திசை திருப்பி விடுகிறது. இல்ல நிச்சயமாக அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அதை மாற்று போர்க்கள் அரசியல் ஆக்குகிறார்கள் இருக்கு இல்லையா, அதுதான் திசை திருப்புகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிஸ்டம் சரியில்லைன்னு மரியாதைக்குரிய ரஜினி அவர்கள் சொன்னார். சிஸ்டம் சரியில்லைன்னா இந்த சிஸ்டம் சரியில்லாமல் போனது இது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாத காலமோ 7 மாத காலத்திலோ எல்லாம் கிடையாது. தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைக்கு ஊழல் புற்றீசல் போல் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ இந்த 6 மாத காலத்துல தான் ஊழல் நடக்குது. இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? திமுக
ரஜினிகாந்துக்கு கமலுக்கெல்லாம் அவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க என்ன அரசியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நாங்க நடிகரா பார்க்கிறோம், நடிகரா அழைக்கிறோம், நாங்களும் அதை தான் சொல்றோம். கருத்துக்களை திசை திருப்புவதற்காக அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜை தம் பக்கம் எடுத்துக்கிறதற்கான முயற்சியை, மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை கையாள்கிறார்கள். இதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். அவங்க கருத்து என்ன, அதனுடைய மைய புள்ளி என்ன, அது எந்த இடத்துல விவாத பொருளாக வந்திருக்கிறது, அதுதான் விஷயம். இப்ப ஊழல் என்று சொன்னால் ஊழல் இன்னைக்கு நேத்து அடிப்பட்டது இல்ல. தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில தொடர்ந்து ஊழல் பெருகியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சு நேத்து வந்த ஊழலுக்கு மரியாதைக்குரிய கமல் அவர்கள் விமர்சிக்கல. இதே கமல் அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறதற்கு மரியாதைக்குரிய முதல் அமைச்சர்களுக்கு மெயில் அனுப்புங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு. அவர் ஆசைப்பட்டால், அவள் விருப்பப்பட்டால் இதே திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் பத்திய பெரிய பட்டியல் நாங்க வச்சிருக்கிறோம். அனுமதி கொடுத்தா நானே கூட வந்து விவாதம் பண்ணோம். ஒரு அரசியல் ஒரு அரசியல் விமர்சகராக நம்ம எங்க போறோமோ அதை பத்தி பேசுவோம். ஊழலை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? நீங்க சார் கோவப்படுறீங்க? ஏன் சார் இவ்வளவு கோவம் வருது? நான் என்ன சொல்றேன், ஊழலை பத்தி பேசணும்னா பேசுங்க தான் சொல்றேன். பேசுவோம், அதையும் பேசுவோம். திரு பெருமாள் மணி பேசுறதுக்கு தயார் தான் சொல்றேன். மடியில கண இருக்கிறவன் தான் வழியில பயப்படுவான். நான் விவாதிக்க தயார். திரு பெருமாள் மணி ஒரு அரசியல் விவாதிக்க தயாரா கூப்பிடுறாங்க. எங்களுடைய தலைவர் வெளிப்படையா கூப்பிட்டாரு. ஊழலை பத்தி ஏதோ எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் விவாதிக்கலாம், நேரடியா வாங்க, நாங்களே வருவதற்கு உங்களால முடியல. அப்புறம் பேசுறீங்க. இந்த ரஜினி அவர்களினுடைய அரசியல் சார்ந்த பேச்சுக்கள், கமல் அவர்களுடைய அதிமுகவின் மீதான விமர்சனத்திற்கு பிறகு முரசொலி பவள விழாவில் அது எந்த அளவுக்கு அரசியல் லாபம் தருதுன்றதெல்லாம் விட்டுருங்க. அந்த பவள விழாவில் பங்கேற்பது என்ன விதமான சமிக்கையை தரும்? தமிழக வாக்காளர்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான பார்வையை, பர்செப்ஷனை தரும்? இல்ல இல்ல இதோட தொடர்புடைய ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது வந்து நடிகர்கள்னு மட்டுமே இல்ல. டிராபிக் ராமசாமியினுடைய குரல் எழுந்த போதும் டிராபிக் ராமசாமியை கலைஞர் ஐயா வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போய் கலைஞர் ஐயாவை சந்திக்க வச்சாங்க. அதனால இந்த வாதம் இப்ப ரஜினி ஐயாவும் கலைஞர் ஐயாவும் ஒரு வாதத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த வாதம் இருக்கு இல்லையா, அது கூர்மை பெறாமல் அது வந்து திமுகவோட குரலோட கலந்து போயிடும். அது ஏற்கனவே அது கூர்மை பெறுவதற்கான தளங்களை அவங்க உருவாக்காம இருக்காங்க. ரஜினி ஐயாவோ கமல் ஐயாவோ வந்து தன்னுடைய தொண்டர்களை ஒருங்கிணைக்காம இருக்காங்க. ஆனாலும் சமூக வலைத்தளங்களில் எழுகிற இந்த வாதங்கள் அவங்க முரசொலி விழால போய் கலந்துக்கும் போது அது நிச்சயமா கூர்மை பெறுவதற்கான வாய்ப்பையே முற்றாக இழந்துவிடும். அதைத்தான் திமுகவும் விரும்புகிறது, அதைத்தான் அதிமுகவும் எதிர்பார்க்கிறது. அதை நோக்கிதான் சம்பவங்கள் நகர்கின்றன. அது நீங்க என்ன எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரிவிக்கிற கருத்துக்கள் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கின்றன. ஆனால் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், கோயம்புத்தூர் வெடிகுண்டு தொடர் குண்டி வெடிப்பு நடக்கச்சில என்ன இதே ரஜினிகாந்த் என்ன சொன்னார், அன்றைக்கு தமிழகமே பற்றி எறிது, இந்தியாவிற்கே ஒரு பெரிய சமயத்தில் இதற்கு பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள மாதிரி அவர் வந்து குண்டு வெடிப்பு இந்த அரசை அந்த காலகட்டத்திலும் ஒரு டிஃபெண்ட் பண்ண பார்த்தாரு. அப்போ என்ன நடந்தது, அந்த மக்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டார். மக்கள் எப்போ ஏற்றுப்பாங்கன்னா, நீ உண்மையை பேசினா ஏற்றுப்பாங்க. இங்கே இவ்வளோ குண்டு நடக்கச்சில நீ இங்கே இருக்கிற ஒரு அரசையும் மத்தியில் இருக்கிற ஒரு அரசுக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலைமை எடுக்க சமயத்தில் மக்கள் உங்களை நிராகரித்தார்களா இல்லையா, அதே ரஜினி உணர்ந்திருப்பார். அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு கருத்து பேரச்சில் ஒரு அரசியல் கட்சி அந்த வெடிகுண்டு இதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைச்சாங்க. அன்றைக்கி இருந்த நிலைமையில் ஒரு டிவியில் அவரை அவசரமாக வர வச்சு இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னணியில் யார் இருப்பார்கள் சொன்னால், கடைசியில் அதனுடைய பின்விளைவு எப்படி இருந்தது? திமுக உண்மையிலே முதல் தடவையாக 96 அவ்வளவு தமிழ்நாட்டில் ஸ்வீல் பண்ண திமுக 98 டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை, நாடாளுமன்ற ஓட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து அதிமுக அந்த மத்தியில் ஆட்சிக்கு போகிற அளவுக்கு ஒரு ஷார்ட் பேனில் அதனுடைய ரிஹாபிலிட்டேஷன் நடந்துச்சு. ரொம்ப எங்கேயோ போயிருந்த அதிமுக குயிக்க அப்போ அந்த ஒரு நடிகர் தப்பு பண்ணுறாரு. ஸோ காலமறிந்து செயல்படாத பொழுது அந்த நடிகர்களுடைய பேச்சை மக்கள் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்துவார்கள் என்பது அது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களிடம் இப்போ கமல் அவர்கள் உங்களை எதிர்க்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு நடிகராகவோ அல்லது அரசியலுக்கு அவர் வந்தால் ஒரு அரசியல்வாதியாகவோ எதிர்கொள்வதை விட்டுட்டு அவருக்கு ஏன் ஒரு திமுக சாயத்தை பூசுறீங்க? திமுகவின் ஊதுகுழல்னு ஏன் சொல்றீங்க? இல்லை, அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஒட்டி கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு நிச்சயம் உரிமை இருக்குது. ஆட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு அவர் உரிமை இருக்குது, கடமையும் கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் குற்றம் சாட்டுவது என்பது
ஒருத்தரை குற்றம் சொல்றதுக்கு முன்ன அந்த குற்றத்தை இவர் நிரூபிக்கின்ற நிலையில் தான் குற்றம் சாட்டணும். பொதுவாக அந்த சிஸ்டமே சரியில்லை, ஆட்சியே சரியில்லை, ஆட்சியில் எல்லாமே ஊழல் தான் நடக்குது, வேற ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல அது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சொல்லுகின்ற இவர் கருத்து சொல்றது வேற, குற்றம் சொல்றது வேற. இவங்க அரசியல் கட்சிகள் அதை குற்றம் சொல்ல அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க, அதனுடைய நல்லது கெட்டதில் அவங்க பங்கேற்கிறாங்க. ஆனால் இவர் எதுவுமே இல்லாமல் திடீர்னு இன்னும் சொல்ல போனால் வெள்ள பாதிப்பு வந்தது. வெள்ள பாதிப்பு வந்த நேரத்தில் அப்போ அரசு செயல்படலை, உதவி செய்யலைன்னு சொன்னார். அப்போ அமைச்சர் ஒரு கடுமையான அவர் வச்ச விமர்சனத்துக்கு பதில் அறிக்கை அப்போ முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வச்சார். அப்போ இவர் என்ன சொன்னார், நீங்கள் அதில் ஒரு கேள்வி, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் உதவி செஞ்சீங்களா? இவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க, பொது நிறுவனங்கள், சாதாரண மக்கள்லாம் உதவி செஞ்சுருக்காங்க, நான் சொல்லிடுறேன். கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னார், அது ஏன் வேலை இல்லை, அரசாங்கத்தினுடைய வேலைன்னார். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் செய்யக்கூடிய வேலையை கூட அரசாங்கம் தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருந்தவர் இன்றைக்கு இந்த கேள்வி அது இல்ல. நீங்க கமலை நீங்க விமர்சியுங்கள், ஆனா ஏன் அவருக்கு ஒரு திமுக சாயத்தை பூசுறீங்க? இல்ல, அவருடைய அதுக்கு என்ன ஆதாரம் உங்களுக்கு இருக்கு அந்த குற்றச்சாட்டுக்கு? இல்ல, அந்த ஆதாரமே தேவையில்லை, அவரே தான் ஆதாரம். அவரே அந்த பேட்டியில பாத்தீங்களா, பிக் பாஸினுடைய அந்த நிகழ்ச்சி, தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியினுடைய பேட்டி, அதுல நடைபெற்ற சம்பந்தங்கள், அதுல பிரச்சனைகள் சம்பந்தமாக கேட்குறாங்க. இவர் என்ன சொன்னாரு, நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், அதனால என் மேல கலங்கு சுமத்துறாங்க, நான் எனக்கு சட்டம் என்னை பாதுகாக்குன்னு சொன்னாரு. கருப்பு சட்டை உங்களுக்கு தானேங்க? இல்ல, கருப்பு சட்டைன்றது அவர் ஒரு அடையாளப்படுத்துறாரு. திமுக அவர் யாருக்கு எதிராக பண்ணாரு இல்ல, அவர் தன்னை திமுகவும் திமுகவும் அவர் தான். இல்ல, அவர் எங்க சொன்னார் கருப்பு சட்டையை திமுகவோட சம்பந்தப்படுத்துறீங்க? நீங்க உங்க பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. எனக்கு சிலது தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கலாம். என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். நீங்க அவர் அடையாளப்படுத்தி கொண்டார் திமுக. அவர் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்க சொல்ல, இன்றைக்கு அவர் இதை சொல்ல நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்கிறோம். அதனால் இப்போ அவர் நீங்கள் அதையும் இன்றைக்கு முரசொலி அடைப்பதில் அதை நான் விமர்சிக்க விரும்பலை. பட் இருந்தாலும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க சொல்ல அது ஓரளவுக்கு ஒத்து வருதில்லை. அப்படி இருக்க சொல்ல நீங்க கேள்வி கேட்டவங்களை தவறா நினைக்க கூடாது. 40 நாளைக்கு முன்னாடி அதுதான் அப்ப என்ன சார் அது? சரி, அதுதான் நாங்க சொல்றாங்க. இன்னைக்கு தான் அவர் இப்படி பேசுறாரு. அவருக்கு உள்ளடக்கம் என்பது வெள்ளம் காலம் தொட்டே அதற்கு முன்பிருந்தே அவருக்கு ஒரு திமுக சாயம் இருப்பதாக அதிமுக சந்தேகிக்கிறது. இப்ப நீங்க அவர்களுடைய சந்தேகம். இப்ப நான் அப்போ திமுகவின் ஊதுகுழல் தான் அவரோட குற்றச்சாட்டு. எப்படி அதிமுக? ஒரு நிமிஷம். அதாவது இப்ப ஒருத்தர் கருத்து சொல்றாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க அத்தனை பேர் திமுக அப்படியா? பாமக கடுமையா விமர்சிக்கிறாங்க, திமுகவோட கூட்டணி வச்சுப்பாங்கன்னு அர்த்தமா அதுக்கு? இல்ல, அன்புமணி அவர்கள் முரசொலி பவளவிழாவுக்கு இல்ல, நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கும் அவர்களுக்கும் சுமூக உறவு கிடையாது. அவர் எப்படி நாங்க விழாவை கலைக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, அப்ப அவரோட ஒரு இருக்கு. எஸ், ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் சார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் மலர்ல கடிதம் எழுதுறார் சார். அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்றாரு. சரி, நான் இந்த கவிஞர் வைரமுத்து எழுதுறாரு, எல்லாரும் எழுதுறாங்க. கோலப்பன் அவர்கள் திமுக சொல்லுங்க. அதாவது இது ஒரு நிலை. இன்னொரு நிலையில் பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய பெருமாள்மணி சொன்னது போல, அது ஆதரவு அதிமுக அரசை எதிர்க்கின்றவர்கள், அது டிராபிக் ராமசாமியாக இருந்தாலும் கமலஹாசன் இருந்தாலும் திமுக அவங்களுக்கான ஆதரவாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய தொடர் நடவடிக்கை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கமலஹாசன் திமுகவை பயன்படுத்துகிறாரா இல்லை திமுக கமலஹாசனை பயன்படுத்துகிறான்றது தான் இப்போ கேள்வி. இவங்க என்னவோ அந்த இடம் நான் முடிச்சிடுறேன். இவங்க கமலஹாசன் நமக்கு பயன்படுவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமா அது உண்மை இல்லை. கமலஹாசன் திமுகவை பயன்படுத்த முயற்சிக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவருடைய முயற்சி. இது வழக்கமா பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் தன்னுடைய பட வாய்ப்பு இருங்க நான் முடிச்சிடுறேங்க. எல்லா நடிகர்களும் பட வாய்ப்புகள் பறிபோகின்ற போது
அவர்கள் புகலிடமாக போவது ஒன்று சின்னத்திரை, இரண்டாவது அரசியல். அதை எல்லா நடிகர்களுக்கும் பொருந்துன்றீங்க. எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் அதாவது எல்லா நடிகர்களும் இல்லங்க, சிவாஜி எம்ஜிஆரை தவிர மற்ற புரட்சி தலைவரை தவிர மற்ற எல்லாருமே திரைப்படத்துறையில் இருந்து திரைப்படத்துறையில உச்சத்தில் திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருந்த போது அவங்க 2 பேர் தான் அரசியலுக்கு வந்தாங்க. மற்றவர்கள் எல்லாம் திரைப்படத்துறையில் இருந்து வாய்ப்புகள் இழந்த நேரத்தில் வெளிவந்திருக்காங்க. கோலப்பன் அவர்களிடம் ஒருவேளை இவங்க முடிவு அறிவிக்கல, ரஜினி கமல் அவர்கள் ஒருவேளை இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் வரவில்லை, மறுத்து விட்டார்கள் என்றால் அது வேறு ஒரு பார்வையை கொண்டிருக்கலாம். இப்ப கமல் அவர்களே பங்கேற்கிறார் அப்படின்னா அவருடைய அனைத்து அரசியல் விமர்சனத்திற்கும் திமுக சாயம் பூசப்பட்டுவிடும். இந்த முரசொலி பவள விழா நிகழ்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பவள விழா நிகழ்வு நீங்க அதுல கலந்து கொள்வதனால எப்படி அரசியல் சாயப்படும்? நீங்க அந்த அண்ணா திமுக காரங்க சொல்லலாம், திமுகவுக்கு எதிரானவங்க சொல்லலாம். இப்போ எனக்கு தெரியும் முரசொலி பவள விழாவுக்கான தயாரிப்புகள் எவ்வளவு நாட்களா நடந்து கொண்டிருக்குங்கிறது எனக்கு ஆசையா. அந்த திமுக கட்சியை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்கிற முறையில எனக்கு தெரியும் அது எவ்வளவு நாளா அதற்கான தயாரிப்பு. ஒருவேளை தவிர்த்துட்டாங்கன்னா அது திமுகவுக்கு பின்னடைவு இல்லையா? பின்னடைவுன்னு எப்படி எடுக்க முடியும்? ஒரு பெரிய கட்சிக்கு வரலன்னா அது பின்னடைவு இல்லையா? வெளியே பேசுவாங்க கட்டாயம் கூப்பிட்டாரு வரலையான்னு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்குமே ஒரே தவிர ஒரு பெரிய கட்சிகளுக்கு இவங்க 2 பேரும் வந்தாலும் வராட்டாலும் ஒரு பெரிய இழப்பெல்லாம் வந்துரும்னு அது எந்த காலத்திலுமே நான் டிடிவி தினகரன் அமைச்சர்கள் பேசுறது தப்புன்னு சொல்லிருக்காரு. அப்ப அவர் திமுக ஆதரவா பேசுறது அர்த்தமா? இப்ப நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க. இது சிம்பிள் விஷயம். இன்னொரு விவாதமா மாறும். திரு கணேஷ் அவர்கள் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு நடக்க போகிறது கலந்துக்கிறாங்களா கலந்துக்கலையான்றது ஒரு விமர்சன பொருளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மரியாதைக்குரிய கமல் அவர்களுக்கு தேவையான ஒரு பரபரப்பை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் திமுகவிற்கு அந்த பரபரப்பு சாதகமாக பயன்படுத்துவதற்கான முயற்சியை திமுக மேற்கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பெரிய விவாதமாக இதில் ஒன்றும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த பரபரப்பை பயன்படுத்தி மக்களிடம் நாங்கள் கிளீன் ஆன்சன் காட்டுவதற்கு திமுக முயற்சி செய்கிறோம். சமூக வலைதளத்தில் நம்ம முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி என்பது முரசொலி பவள விழாவிற்கு ரஜினி கமலுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செயல் எப்படிப்பட்டது என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். வாக்காளர்கள் நேயர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். முரசொலி பவள விழாவிற்கு ரஜினி கமலுக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செயல் என்பது அரசியல் நாகரிகம் என்று 47 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் என்று 44 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல் சமரசம் என்று 9 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். முரசொலி பவள விழாவிற்கு ரஜினி கமலுக்கு அழைப்பு விடுத்திருக்கும் செயல் அரசியல் நாகரிகம் என்று 47 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் என்று 44 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். சமரசம் என்று 9 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். திரு ஜெயராஜ், உங்களுடைய நிறைவு. இரண்டுமே ஒன்றுதான். அரசியல் நாகரிகமும் அரசியல் ஆதாயம் என்பதெல்லாம் வேறு. நாகரிகமும் ஆதாயமும் அரசியல் நாகரிகம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. ஆவடிக்குமார் சொன்னதை போலதான் கமல் திமுகவை பயன்படுத்துகிறாரா இல்ல திமுக கமலை பயன்படுத்துகிறதா என்பதெல்லாம் காலம் முடிவு செய்யும். ஒப்புதல் வாக்குமூலம் ஒருவேளை திரு ஜெயராஜ் அவர்களின் பேச்சை கேட்டாங்க தவறா இன்டர்பிரட் பண்ணி எனக்கு சிக்கலை உண்டாக்காதீங்க. நான் சொல்றது இப்படியாக காலம் தான் முடிவு செய்யும். விஜயனோ சிவஜெயராஜோ ஆவடிக்குமாரோ முடிவு செய்ய முடியாது. அவர் கமல் ஒரு இதை புகழ்ந்து பேச வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு பல முறை திமுகவினுடைய நிகழ்ச்சியில திமுக விமர்சித்து பல பேர் பேசியிருக்கிறார்கள் இல்லையா? அதிமுக நிகழ்ச்சியில அதிமுக விமர்சித்து பல பேர் பேசியிருக்காரு இல்லையா? அப்படித்தான் நீங்க அதை எடுத்துக்கணும். திரு ஆவடிக்குமார், அரசியல் நாகரிகம் தான், நீங்க உள்நோக்கெல்லாம் கற்பிக்க தேவையில்லை என்று 47 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு நாகரிகமான செயல் இல்ல. இது நாகரிகமான செயலா அல்லது அரசியலான்றதே இப்போ கேள்விக்குறி. முதல்ல அரசியல் நாகரிகம்ன்றது என்ன? அரசியல் நாகரிகம் வேற, அரசியல் வேற. அரசியல் நாகரிகம் அரசியல் நிச்சயமா நாகரிகம் இல்ல. அரசியல்ன்றது அது தனி. அரசியல்ல போய் நாகரிகத்தை நம்ம எதிர்பார்க்கிறது என்பது அல்லது இவங்க செய்யறதெல்லாம் நாகரிகம்ன்றதெல்லாம் தேர்தல் அரசியல் நிச்சயம் உண்மை இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல நண்பனை இல்லை எதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. நிரந்தர நண்பனை இல்லை எதிரி இல்லைன்னுவாங்க. அதனால இன்னைக்கு கமல் அவங்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்றதுக்காக அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? நாளைக்கு இன்னொரு நாளைக்கு
அவருக்கு பாதிப்பான ஒரு நிலை வருகின்ற போது எதிர்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு வேற எந்த நடிகரும் நடிகர் என்பதால் நாட்டு மக்களிடம் நம்பிக்கை பெற முடியாது என்பதை வரலாறுகள் சிவாஜி உட்பட எல்லாரும் நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் வருது, அவருடைய கருத்தை கேட்கறாங்கன்றதுக்காக பாத்தீங்கன்னா சேலத்துல நயன்தாராக்கு வந்த கூட்டத்தை பார்த்து கமலுக்கு குறைவான கூட்டம் தான் வந்திருக்கு. ரஜினி கமல்ன்ற அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாங்க, அவங்க வெற்றி பெறுவார்களா என்பதில்லை. திமுக என்ற பெரிய கட்சிகளின் நிகழ்வில் இவர்கள் பங்கேற்பதன் மூலம் உருவாகிற அந்த பிம்பம் அது எப்படிப்பட்டதா இருக்கும், யாருக்கு பலன் அளிக்கும் நினைக்கிறேன்? இல்லை, திமுகவுக்கு வந்து ஒரு டெம்பரரியா ஒரு அன்னைக்கு அந்த விழாவை ஒட்டி ஒரு இது கிடைக்கும். அது தவிர பெருசா வந்து அந்த திமுக இதை வச்சு ஒரு பெரிய பலன் அடைஞ்சிரும்னு நான் உண்மையிலே அது நடக்கவும் செய்யாது, அது நடக்க போறதும் இல்லை. ஏன்னா அதை மட்டுமே நம்பி இருந்தால் அந்த கட்சியை நடத்த முடியாதுங்க இவ்வளவு நாள்ல. அதுதான் நான் என்னுடைய கருத்து. நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பெருமாள் மணிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவா.